அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர அன்பர்கள் இந்த பில்லி, சூனியம், ஏவல் இந்த மாதிரி விஷயங்களில் இருந்து நம்மளை எப்படி காப்பாற்றிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. முதல்ல இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி விஷயங்கள் செய்கிற ஆட்கள் இருக்கிறதில்ல. ஏன்னா ஒரு தீவினை செஞ்சால் அது கண்டிப்பாக நம்மளை திரும்ப தாக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் இந்த காலத்தில் இருக்குது. அதையும் மீறி ஒரு சின்ன பயம், ஒரு சின்ன நெருடல் உங்களுக்கு இருக்குது, அதிலேருந்து தப்பிக்க ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, அதிலேருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வழிமுறை தான் இன்றைக்கி நான் பதிவில் கொடுக்க போகிறேன். என்னோட குரு அகத்திய பெருமான் அருளிய ஒரு வழியை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது ஒரு மந்திரம் தான். அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பதிவில் பார்க்க போகிறோம். பில்லி, சூனியம், ஏவல் இந்த மாதிரி விஷயங்களில் நம்பிக்கை இல்லாதவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. நம்பிக்கை இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து என்னை நான் தற்காத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பதிவை ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். நம்மளோட அனைத்து வகையான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்கிற அகத்தியர் இந்த பிரச்சனைக்கும் தீவினைகள்லிருந்து நம்மளை எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிறதுக்கும் வழி கொடுத்துருக்கார். முதல்ல அது என்ன பாடல் அப்படிங்கிறத பார்ப்போமா? பாரப்பா அனுமந்தன் வசிய கட்டு பகன்றிடுவேன், பதறாது உற்று நோக்கு, யாரப்பா அறிவார் இவரின் கூத்து, ஆணவத்தை வென்றார்கள் அறிவாரப்பா, கூறப்பா ஓம் அரி ஆதி என்று, குற்றமில்லா நாராயணா மேலும், சேரப்பா அகிடாண்ட நாயகா வென்று, சொல்லிடுவாய் நமோ நமோவென்றே, என்றுமே அனுதினமும் ஓது அனுமந்தா, லங்காபுரி ராவண சம்ஹாரா, சென்றுமே சஞ்சீவிராயா, மேலும் சீக்கிரமே ஓடிவா உக்கிரமாவே ஓடிவா, வென்று நீ படித்து படித்து வரும் விதமான பில்லி, சூனியம், பேய், பிசாசும் கொன்றுமே பிரம்ம ராட்சசிகளை பிடி பிடி குடுங்க அடி அடி, கட்டு கட்டே கட்டிய பின் வெட்டு வெட்டே, கதற கொட்டு கொட்டே, நீ முட்டி நீ தாக்கு தாக்கு, ஓம் மேலும் ஆமடிய அனுமந்தா கட்டி வாவா ஸ்வஹா, கூறு நீயும் கட்டிய மந்திரம் தன்னை மைந்தா, மட்டில்லா பஞ்சமுறை சொல்லி பின்னே மயங்காமல் நீரெடுத்து தூவு தூவே, தூவினால் திக்கெல்லாம் கட்டலாச்சு, துப்புரவாய் செய்வினையும் நீங்களாச்சு, குறிப்பிடனே எதிராவார் ஏது தாழ்வே, பாவி தானாக்கால் ஏது மேன்மை. இதுதான் அந்த பாடல். இந்த பாட்டோட பொருள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆஞ்சநேய பெருமானோட கட்டு மந்திரம் தான் அகத்தியர் கொடுத்துருக்காரு. இந்த மந்திரத்தில் இருக்கிற முழு சக்தியுமே ஆஞ்சநேயரை பற்றி தான். ஆஞ்சநேயரை பற்றி தெரியாதவங்க இல்லை. எந்த ஒரு பிரச்சனைக்குமே தீர்வு ஆஞ்சநேயர் மாதிரி யாருனாலையுமே கொடுக்க முடியாது. அவ்வளோ சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயரோட நாமத்தை சொன்னாலே போதும். ஆனால் அவரோட இந்த கட்டு மந்திரத்தை நம்ம பயன்படுத்தும் போது நம்மளை சுற்றி எந்த ஒரு தீய ஏவலுமே வராது. அந்த பாடலோட பொருள் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த பாட்டில் இருக்க மந்திரம் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். ஓம் ஹரி ஹரி ஆதி நாராயணா, அகிலாண்ட நாயகா நமோ நமோ என்று அனுதினம் ஓதும் அனுமந்தா, லங்காபுரி ராவண சமஹாரா, சஞ்சீவிராயா, ஓடிவா உக்கிரமாகவே ஓடிவா, அடுத்தடுத்து வரும் பில்லி, சூனியம், பேய், பிசாசு, பிரம்ம ராட்சசிகளை பிடி பிடி அடி அடி, கட்டு கட்டு, வெட்டு வெட்டு, கொட்டு கொட்டு, தாக்கு தாக்கு, ஓம் ஆம் இடைய அனுமந்தா வாவா ஸ்வாஹா. இதுதான் அந்த மந்திரம். இப்போ அந்த பாடலோட பொருளோட எப்படி இதை நம்ம பயன்படுத்துறது அப்படின்னு நான் சொல்கிறேன். அகத்தியர் என்ன சொல்கிறாருன்னா, மகனே, உனக்கு அனுமந்தனின் கட்டு மந்திரத்தை கூறுகிறேன். இம்மந்திரத்தை உடல் சுத்தியோடு சுத்தமான இடத்தில் அமர்ந்து இம்மந்திரத்தை பிரயோகிக்க வேண்டும். எப்பேற்பட்ட பில்லி, சூனியம், பேய், பிசாசு, பிரம்மராட்சசர்களையும் இந்த மந்திரம் உன்னிடம் அண்டவே செய்யாது. இந்த மந்திரத்தை கையில் திருநீர் எடுத்து 5 முறை ஜபிக்க இந்த மந்திரம் பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை நாம் எப்படி பயன்படுத்தணும்னா, கையில் திருநீர் எடுத்து இந்த மந்திரத்தை அகத்திய பெருமான குருவாக நினச்சி, பெருமானே, எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது, எந்த ஒரு எதிர்வினையும் என்னை தாக்காது, நீ காப்பாற்றணும் அப்படின்னு அகத்தியரை வணங்கிட்டு ஆஞ்சநேய பெருமான மனசில் நினச்சி இந்த மந்திரத்தை 5 முறை சொல்லணும்.
5 முறை சொன்னீங்கன்னா அந்த திருநீருக்கு கட்டு சக்தி வந்துடும். அதுக்கப்புறம் அந்த திருநீரை உங்களை சுற்றி, உங்கள் வீட்டை சுற்றி, இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடத்த சுற்றி போட்டிங்கன்னா எப்பேற்பட்ட எதிர்வினையும் உங்களை அண்டாது அப்படின்னு அகத்தியர் சொல்கிறாரு. அகத்தியர் கூடவே இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு. இது யாருக்கு பலன் கொடுக்கும்னா, சுத்தமான மனசோட ஒழுக்கமாக தன்னோட வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இது பலன் கொடுக்கும். நீங்களே தப்பு பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இது பலன் கொடுக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பாட்டோட கடைசி வரியை பாருங்க. பாவி தானாக்கால் ஏது மேன்மை. இந்த மந்திரத்தை உண்மையாக ஒழுக்கமாக இருக்கிறவங்க சொன்னால் உடனே இந்த மந்திரம் பழிச்சு கட்டு உருவாகும். நீயே பாவியானா உனக்கு இந்த மந்திரம் பழிக்காது, உனக்கு இது மேன்மை கொடுக்காது அப்படின்னு அகத்தியர் சொல்லியிருக்காரு. உண்மையான மனசோட நேர்மையாக இருக்கிறவங்க, உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பயம் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த மந்திரத்தை கையில் திருநீர் வச்சு 5 முறை சொல்லி உங்களை சுற்றி போட்டிங்கன்னா எந்த ஒரு செய்வினையுமே உங்களை அண்டாது. ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்கும். எப்போவுமே ஆஞ்சநேயரோட பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிற உங்கள் நண்பர்கள் பயப்படுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறத பற்றி அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு புது தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.